இயேசுவின் இரத்தம் என்கிற தலைப்பில் சுமார் 8 வாரங்களாக இயேசுவின் இரத்தத்தை பற்றியும், குறிப்பாக இந்த யாத்திராகமும் லேவியராகமும் புத்தகத்தில் இருக்கிற சில ஆழமான நியாயப்பிரமாண சத்தியங்களையும், அதுக்கு தொடர்புடைய இயேசுவின் இரத்தத்தின் அந்த நெஜத்துக்கும் சாயலுக்கும் நெஜத்துக்குமான நிறைய வித்தியாசங்களை நம்ம கற்றுக்கொண்டோம், தியானித்தோம். இன்றைக்கி இயேசுவின் இரத்தம், ஜலம், ஆவி. என்னங்க? ஜலம், ஆவி, இதை மூணையும் பார்க்க போகிறோம். இயேசுவின் இரத்தம்னா என்ன செய்து? ஜலம், ஆவி. இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. அப்போ இரத்தம் சிந்தப்பட்டது, நீர் சிந்தப்பட்டது. உங்களுக்கு நிறைய போதிச்ச குடல், எதுக்கு குடல் வந்துச்சு, அவருடைய சரீரம் எப்படி சந்து சந்தாக கிழிக்கப்பட்டது, அதற்கு அர்த்தம் என்ன, தோலுரிக்கப்பட்டது, அதற்கு அர்த்தம் என்ன, தலையில் முள்கிரீடம் வைக்கப்பட்டது, தலையின் மேல் அடிக்கப்பட்டது. இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. சபை இன்னும் உங்களுக்கு புரியலை அல்லது இதுவரை கேட்கவே இல்லைன்னா நீங்கள் போய் கேட்கலாம். அஸ்திபாரமான சத்தியங்கள் நிறைய இருக்கிறது, கேட்கலாம். ஹல்லேலூயா. இந்த இரத்தம் அப்படிங்கிறது பாவத்திலிருந்து கழுவப்படுகிறது தான் இரத்தம். ஓகே. ஜலம் அப்படின்னா நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், என் பாவங்களை அவர் மன்னிச்சிருக்கிறார், இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து எடுத்துக்கொள்ள போகிற ஜலஸ்நானம். எப்படி? முழு சரீரமும் முழு வாழ்க்கையும் எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்றும், அதை அடையாளப்படுத்தும்படி நான் பழைய மனுஷனாகிய அந்த பாவ மனுஷன் செத்து புதிய மனுஷனாகிய ஆவியின் மனுஷன், உடன்படிக்கையின் மனுஷன், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்துகிற அந்த ஜலஸ்நானம். எப்படி? ஜலனது தண்ணி, ஜலனது தண்ணி. தண்ணியில் ஸ்நானம் எடுக்கிறது, மூழ்கி ஸ்நானம் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஜலம். இரத்தம், ஜலம், ஆவி. அடுத்து ஒரு ஞானஸ்தானம் இருக்கு, ஆவியில. உங்க ஆவி மனுஷனுக்குள்ள ஒரு ஞானஸ்தானம் இருக்குது. ஆவி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த ஆவியினால பிறக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அது நடக்க வேண்டியது. இட்ஸ் a process. அது எப்படின்னா, நீங்க சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்க கேட்க உங்க ஆவி மனுஷன் புதிதாக்கி கொண்டே இருக்கப்படும், புதிதாகிண்டே இருப்பான். இந்த புதிதாகுதல் முக்கியம். இந்த மூன்றும் இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் உண்டாயிற்று, அது பிரமாணமா நமக்கு. இதெல்லாம் மூன்று பிரமாணம். இரத்தம், கவனமாக கவனிங்க, இரத்தம், ஜலம், ஆவி. சும்மா இதை டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல இரத்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 19ஆம் அதிகாரம், யோவான் 19:30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது.
போதும் போதும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி இரவு அந்த நம்ம காலை முடிந்து இந்த சாயங்காலம் தொடங்குதில்ல, சூரியன் மறையுது இல்லையா, அதுக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்டவன் கொல்லப்பட வேண்டும். சாகலைன்னா என்ன செய்வாங்கன்னா, காலில் ஆணி அடிச்சிருக்கும், கையில் ஆணி அடிச்சிருக்கும், சிலுவையில் தொங்குவாங்க, அதிலே செத்துருவாங்க, மூச்சு விட முடியாது. எப்படி எப்படி அது எப்படி சாவாங்கன்னா, மூச்சு விட முடியாது. கையில் அரைஞ்சிருப்பாங்க, காலை அரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் அப்படி அரைஞ்சி வேணால் நிற்கிறீங்களா? வேணா டெமோ காட்டலாம், வேணா. அப்படி நின்னால் மூச்சு இழுக்க முடியாது. எப்படி? இந்த மூச்சு வாங்கியே செத்துருவாங்க. சாகலைன்னு வைங்களேன், இந்த காலுக்கு கீழே எலும்பு இருக்கு இல்லையா, இந்த முட்டுக்கால் இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டுக்காலுக்கு கீழே இருக்கிற எலும்பை உடைப்பாங்க. புரியுதா? உடைச்சு கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது மறுநாள் ஓய்வு நாள். மறுநாள்னா ஓய்வு நாள், சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தபடினால அது குற்றம், சாகாமல் இருக்கக்கூடாது, குற்றம். அதனால் யூதர்கள் என்ன போய் கேட்குறாங்கன்னா, ஆசிரியனை கேட்டு அவரை கொல்றதுக்கு செத்தாரா என்னான்னு இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா அவர் அதுக்கு முன்னாடியே மரித்திருப்பார். மற்றவங்க 2 பேரையும் இது பண்ணுவாங்க. இவரை கால் எலும்பை முறிக்க போகும்போது என்ன ஆகும்னா, அங்கே இவங்க ஏற்கனவே மரித்திருப்பார். ஏன்னா கால் எலும்பு அவருக்கு முறிக்கப்படாது, அது தீர்க்க தரிசனம். ஏற்கனவே எலும்புகள் முறிக்கப்படாது. அப்போது இவர் எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு முன்னாலே மரித்திருப்பார். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, ஈட்டியால் குத்துவாங்க. ஈட்டியால் குத்தும்போது அந்த குடல், அந்த விலா எலும்பில் குத்தப்படும். அதில் இருக்கிற அந்த தண்ணி என்ன செய்யுது, இரத்தமும் தண்ணியுமா வரும். புரியுதா? இதுக்கு இந்த இரத்தம் எப்படி வருது, தண்ணி வந்தது எதற்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே போதிச்சிருக்கிறேன். இப்போ என்னென்னா, இங்கே ஈட்டினால் குத்துறாங்க, தண்ணி வருது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இரத்தம், தண்ணி, ஆவி. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஷங்காரி பிளாஷ், இந்த இரத்தம், ஜலம், ஆவி, இது மூன்றினாலும் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, உறவு. எப்படி? ஒரு உறவுக்கு நம்ம மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போயிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் உறவை கொண்டு வரும்படி அவர் நியாயப்பிரமாண எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து மரித்து இந்த உறவை ஏற்படுத்துகிறாரு. இந்த உறவை ஏற்படுத்தினா என்னென்ன நடக்கும், அந்த உறவை ஏற்படுத்துறதுக்கு அன்னைக்கு என்னென்ன நடந்தது, அன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ஸ் எப்படி, இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி ஆசாரியர்கள் கையாண்டார்கள், இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த பலிபீடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் அப்படின்னு இருக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு மாதிரி, ஒரு பிக்சர் பாருங்க. கீழே பிராக்கெட் போட்டிருக்கும் பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கும், சரியா? இங்கே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போவான். அடுத்து பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்னா தூப பீடம் இருக்கும், அங்கே தூப கலசங்கள் இருக்கும், அந்த தூப கலசம் இருக்கும், சமூகத்து அப்ப மேஜை இருக்கும், பொன் குத்து விளக்கு, 7 குத்து விளக்கு, புரியுதா? அந்த குத்து விளக்கு அதில் இருக்கும். இது பரிசுத்த ஸ்தலம். அதுக்கப்புறமா ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், கால்களை கழுவுகிறது, வெளிப்பிரகாரம். அதுக்கப்புறம் பலிபீடம். இந்த பலிபீடத்திற்கு வடக்கு பக்கம், எப்படி இந்த கூடாரத்துக்கு வடக்கு பக்கம் தான் பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடத்தில் தான் நீங்கள் கொண்டு ஒரு நம்ம செய்த பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் இந்த இடத்துல தான் பலிபீடம், பலி செலுத்துவாங்க.
இந்த பலி செலுத்துகிறதுக்கு வெளியே தான் ஒரு நுழைவாயில், புரியுதுங்களா? இந்த பலிபீடம் வரைக்கும் போகலாம். யாரு? யூதனுக்கு மட்டும், யூதர்களுக்கு மாத்திரம், வேற யாரும் போக முடியாது. நம்ம எல்லாம் வெளிப்பிரகாரம் தான். வெளிப்பிரகாரம், இது வெளிப்பிரகாரம். இதையும் தாண்டி புறஜாதிகள்லாம் எங்க இருக்கணும்? அங்க தூரத்தில் இருக்கணும், கிட்டெல்லாம் வர முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு பாத்திரனே அல்ல. அப்ப இது உங்களுக்கு புரியுது. உடன்படிக்கை பெட்டி, தூபபீடம், சமூக தர்ப்பம், பொன் குத்து விளக்கு, வெளிப்பிரகாரம், அதில் தண்ணி தொட்டி இருக்கும், காலை கழுவின்னு உள்ளே போவாங்க, பலிபீடம். ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ இங்கே என்னன்னா, ஒரு மனுஷன் தப்பு பண்ணினா, பாவம் பண்ணினா, அந்த பாவம் பண்ண மனுஷனுக்காக இந்த பலி செலுத்துதல் ஒழுங்குகளை நியாயப்பிரமாண சட்டத்திட்ட ஒழுங்கின்படி செய்யணும். இதை மோசையின் மூலமாய் தேவன் கோத்திரங்களுக்கு, முதல்ல அந்த லேவி கோத்திரத்துக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்படி அந்த முறைமை அப்படியே வந்துட்டே இருக்கு. கவனிங்க, போய் நல்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அஸ்திபாரங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஸ்திபாரம் புரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த நுழைவாயிலில் யார் வருவான்னா, இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு யூதன்னு வைங்க, நான் ஒரு யூதன், நான் அதில் போய் நிற்கிறேன். என்ன வச்சுட்டு? ஆட்டுக்குட்டியை கொண்டு விட்டுட்டு பாவத்துக்கான நிவாரணத்தை செலுத்துறதுக்கு நான் நிற்கிறேன். நின்ன உடனே ஆசாரியன், லேவி கோத்திரத்தார் எல்லாரும் அங்கே நிற்பாங்க. யார் நிற்பா? என்ட்ரன்ஸில் யார் நிற்பா? ஆசாரியர்கள், இந்த லேவி கோத்திரத்தாரெலாம் நிற்பாங்க. அவங்க போன உடனே என்ன தெரியுமா செய்வாங்க? கொண்டு வந்தியா, ஆடு கொண்டு வந்தியா, அப்படி வெட்டிட மாட்டாங்க. யார் நீ? எப்படி? யார் நீ? இஸ்ரவேலனா அப்படின்னு கேட்பாங்க. நீ இஸ்ரவேலன்னு சொன்ன உடனே அவனை உடனே ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. என்ன செய்வாங்க? எந்த கோத்திரத்தான்? எப்படி? எந்த கோத்திரத்தான்? என்ன ஜாதி? அந்த ஜாதியில் என்ன ஜாதி? எந்த ஏரியா? அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பானுங்க. கேள்வியை கேட்டு ஒரு சின்ன பிசகு வந்தாலும் பலி செலுத்த முடியாது. எப்படி? ஒரு சின்ன பிசகு வந்தாலும், நீ என்ன பெரிய ஆடு கொண்டு வந்தாலும் அங்கே பலி செலுத்துறதுக்கு விட மாட்டானுங்க, போன்னு அனுப்பிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா பழுது பார்ப்பாங்க. இது கேள்வி பயங்கரமாக இருக்கும். நீ என்ன பாவம் செஞ்ச? எப்படி? இப்போ சபைக்கு ஒரு ஆள் வருது, சபைக்கு புதுசாக வந்திருக்கிறார், யாவரும் அவர்களை வரவேற்போம், அப்படி தானே நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க அங்கே என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் உங்களை திருடன மாதிரியே பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் நல்ல ஒழுக்கக்காரன் மாதிரியும், வரவனை பலி செலுத்த வரவனை கேவலமாக பார்ப்பாங்க. எப்படி? கேவலமாக பார்ப்பாங்க. கேள்வியை கேவலமாக கேட்பாங்க. என்ன செஞ்ச? எங்கே போய் செஞ்ச? என்ன தப்பு பண்ண? இப்படி கேட்டு 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 கேள்வி ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது, ஒன்றை நல்ல பழுது பார்ப்பாங்க. ஆட்டுக்குட்டியை மட்டும் கிடையாது, கொண்டு பிரதான ஆசாரியருடைய கடமை என்ன? அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்குதான்னு பார்க்கணும். இல்லையா? இல்லையா? பழுதற்றதா இருக்குன்னு பார்க்கணும், அதை எடுத்து போகணும். அந்த முறைமைகளை, 5 பலிகளை செலுத்தக்கூடிய முறைமைகளை கரெக்டாக கடைபிடிச்சு அந்த பலியை செலுத்தணும். இல்லையா? தகன பலி செலுத்தணும், அப்புறம் போஜன பலி செலுத்தணும், அப்புறம் என்னது? சமாதான பலி, அப்புறம் இதெல்லாத்தையும் ஒன்றின் பின் ஒன்றா செலுத்துறதுக்கு அந்த கடமைகளை அவன் செய்யணுமே தவிர, அதையும் தாண்டி இவங்க கேள்வி மேல கேள்வி எடுப்பாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் வருது, நீங்க யார் அது? எப்படி? யார்? எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, ஆள் ஒரு சேப்பா இருக்கு. இப்போ இந்த 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 கேவலமான இது இருக்குது. அந்த கேவலமான இதை யூதர்கள், ஆசாரியர்கள் கடைபிடிச்சானுங்க. ஆசாரியன் பக்கத்தில் ஒரு பாவியான மனுஷன் தன் பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்தும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக வரும் பொழுது அவனிடத்தில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பான். நீ யாரு? நீ என்ன? எந்த குலம்? நீ இஸ்ரவேலனாகவே இருந்தால் கூட
உன் கொலை என்ன, எந்த கோத்திரத்தான் நீ, இல்லையா? 12 கோத்திரம் இல்லை, நீ அதில் என்ன கோத்திரத்தான், நீ யார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ செஞ்ச பாவம் என்ன? எப்படி? இப்போ நீங்கள் வரீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பாவம் செஞ்ச சொல்லு அப்படின்னு எப்படி இருக்கும், இல்லையா? ஆமாம், சொல்லுவாங்க. அப்படியே நடக்குது சில சர்ச்சிலலாம். அவனை குற்றவாளியாகவே பார்ப்பாங்க. வரும்போது எப்படி பார்க்க, எல்லாரும் பாருங்க குறுகுறுன்னு. கல்லவ இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படித்தான் பார்ப்பாங்களாம். யாரு? அந்த ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்தார் ஒரு பலி செலுத்த வருகிற ஒருத்தனை இப்படி பார்ப்பாங்க. நீ யாரு, நீ என்ன கொலன்னு கேட்கறது மாத்திரம் இல்லை, அவனை தப்பாவே பார்ப்பானுங்க. கடைசி வரைக்கும் தப்பாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க கொண்டு வருகிற அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க? பரிசோதிப்பாங்க. புரிஞ்சுதா? இப்படி பரிசோதிச்சு நீ போப்பா, இப்படி இப்படி பரிசோதிக்கப்படும் பாருங்க. இப்படி பரிசோதிச்சு விடமாட்டாங்க பாருங்க. ఆయన திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 29:37 வசனம் வாசிங்க. 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிரயாசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். என்ன மேட்டர்னா, பலிபீடம் என்னைக்குமே பரிசுத்தமா இருக்கும். எப்படி? இந்த பலி செலுத்த போறான் பாத்தீங்களா, அவன் எப்பவுமே பயந்துட்டு இருக்கணும். எப்படி? பலி செலுத்தினா கூட அவனை திரும்ப எப்படி பார்ப்பாங்க? மற்ற கள்ளனாக்கம் கேட்டியா? எப்படி? சர்ச்சுக்கு வந்திருப்பான், ஞானசானம் எடுத்திருப்பான். யாருக்கு வேண்டி? தேவன் சொன்ன உடன்படிக்கையின்படி ஞானசானம் எடுத்தாச்சு, தேவனோட அவன் இணைஞ்சிட்டான். ஆனா நம்ம எப்படி பார்க்கறது? மற்றவனாக்கும் கள்ளவ இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பானுங்க. இவன் எல்லாம் ஓகே ஆகி இவன் பலி செலுத்தப்பட்டாலும் இவன் ஹோலி கிடையாது. ஹோலி அந்த பலிபீடம் மட்டும்தான். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ரத்தத்தை, ஆட்டினுடைய ரத்தத்தை அறுத்து அந்த ரத்தத்தை எங்க ஊத்துவாங்க? பலிபீடத்தில் ஊத்துவாங்க. பலிபீடம் பரிசுத்தமா இருக்கும், இவன் பரிசுத்தமாக மாட்டான். இதுதான் பழைய பிரமாணத்தில் இருக்கிற நீதி என்ன செஞ்சதுன்னா, அந்த பிரமாணம் என்னைக்குமே பரிசுத்தமா இருந்தது, இவன் பரிசுத்தமே ஆக முடியல. அதனாலதான் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்தமா ஆக முடியல. அல்ல, புரியுதா? பாருங்க, 7 நாளவும் பலிபீடத்துக்கு பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். எதை? பலிபீடத்தை. நீ கிடையாது, நீ செஞ்ச பாவத்துக்கு கொடுத்துட்டு போ. பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். இவன் போய் அங்க தொட முடியாது. அப்படின்னா எதை செய்யணும்? இவன் கழுத்தை அறுக்கணும். ஹலோ, புரியுதா? எத்தனை புரியுது? இவன் கழுத்தை அறுத்து இவன் போய் தொடர்ந்தாங்க. இவன் போக முடியாது. இவன் கொடுத்த ஆட்டுக்குட்டி தான் பலிபீடத்தில் போகுது. அப்ப பலிபீடமானது மகா பரிசுத்தமா இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். இவன் பரிசுத்தமாக முடியாது. அதனாலதான் ஒருத்தனும் நியாயப்பிரமாணத்தின்படி. இது மேட்டர் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப ரைட்டா? இப்ப பாருங்க, திருப்பி கொடுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர், தேவனுடைய வீட்டின் மேல படிங்க, நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டு
இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்க கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. இங்க பாருங்க, ஆசாரியன் கடைசி வரைக்கும் அவனை தவறாதான் பார்ப்பான். எப்படி? ஆசாரியன் கடைசி வரைக்கும் தவறாதான் பார்ப்பான். இப்போ கழுத்தை அறுத்து கொல்ல அந்த ரத்தம் சிந்துதல் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை எடுத்து எங்க தெளிப்பாங்க? எங்க தெளிப்பாங்க? பலிபீடத்தில். இவன் மேல தெளிக்க மாட்டாங்க. யார் மேல தெளிக்கணும்? கரெக்டா யார் மேல தெளிக்கணும்? என் மேல தெளிக்கணும். அப்படித்தானே? என் மேல தெளிக்க முடியாது. புரியுதா? இந்த ரத்தத்தை அங்கதான் சிந்துவாங்க. ரத்தம் இவன் மேல தளிக்கப்படாது. என் மேல ரத்தம் தளிக்கப்படாத வரைக்கும் நான் நிரந்தரமா பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் நிரந்தரமா பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா ரத்தம் என் மேல தளிக்கப்படணும். புரிஞ்சுதா? இப்ப என் மேல தளிக்கப்படுறதுக்கு தான் இங்க பாருங்களேன், துர்மனசாட்சி நீங்க 22வது வசனம், சாரி 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழி பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இப்போ உங்களுக்கு எனக்கு எப்படி தைரியம்னா, இயேசுவின் ரத்தம் என் மேல தளிக்கப்பட்டிருக்கு, என் இருதயத்திலே தளிக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, பிரவேசிப்பது அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். இருதயத்திலேயே எப்படி இருதயத்தில் தெளிக்கப்படுது? இயேசுவின் ரத்தம் இப்போ உங்க மேல என் மேல தளிக்கப்பட்டிருக்குது. எப்படி? வார்த்தையை சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால அவருடைய ரத்தம் உங்கள் மேலே தளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி நம்ம கிரியை செஞ்சு அவருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகணும். இப்போ கிரியை அவர் செஞ்சு முடிச்சுட்டு கிருபையினால நமக்கு என்ன தந்திருக்கிறாருன்னா, விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். எப்படி? எனக்காக அவர் பிரதான ஸ்தலத்தில் போய் இரத்தத்தை சிந்தி, அவர் இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி பிதாவுக்கு முன்பதாய் செய்ய வேண்டிய நியாயப்பிரமாண கிரியைகளை எல்லாத்தையும் அவரே ஒரு மனுஷனாய் செய்து முடித்து, இப்ப அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு குற்ற மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமாய் என் இருதயம் இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. கழுவப்பட்டபடினாலே நான் தைரியமாய் கிருபாசன தண்டைக்குள்ள வந்துடலாம். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? ரைட்டு. புரிஞ்சவன் ஆழமா புரிஞ்சுக்கோ, புரியாதவன் இருந்துக்கோ. புரிஞ்சவன் ஒரு நாளைக்கு ஒரு சொல்லி தருவான். எப்படி? இல்லை மறுபடியும் நான் சொல்லுவேன். இன்னும் மறுபடியும் நம்ம போடுவோம். நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு நாளும் பாவத்திலேருந்து விடுதலை ஆக முடியலைன்னா நீ மறுபடியும் இங்கே தான் வரணும். சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன்னா, அதை விசுவாசிச்சேன்னா உன் இருதயம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும். கழுவப்படும் போது தெளிக்கப்பட்ட இரத்தத்தினாலே நீ பரிசுத்தமாயிருவ. அன்னைக்கு பலிபீடம் மட்டும்தான் பரிசுத்தமா இருந்தது. பலிபீடத்தில் படுகிறது எல்லாமே பரிசுத்தமாயிரும். இப்போ பலிபீடத்தில் போய் என் சார்பில் அவர் பலியானபடினாலே அவரை ஏற்றுக்கொண்ட நான் இப்ப நான் பரிசுத்தமாயிட்டேன். பலிபீடத்துக்கு நானே போன மாதிரி. எப்படிங்க? பலிபீடத்தில் என் சார்பில் அவர் போனதுனால நானே போயிருக்கேன். பலிபீடத்தை போய் நானே தொட்டிருக்கிறேன். புரியுதா? ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. எனக்காக நான் சிந்த வேண்டிய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார் என் சார்பில். ஹல்லேலூயா. ரைட். பாருங்க, இத துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த
ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப என்ன செய்யணுங்க? அந்த நம்பிக்கையை வாயினால அறிக்கையிட்டால் நீ அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு சபையில் அழகா வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. எப்படி இந்த தைரியம் எப்படி வந்தது? சிலவங்க என்கிட்ட கேட்பாங்க, பீடத்தில் எப்படி பாஸ்டர் நம்ம பீடத்தில் வேண்டாம், எப்படி அது எப்படி அந்த அறிவு உள்ளவங்களுக்கு வந்தது? பீடத்தில் ஏறக்கூடாதுன்னு யார் சொல்லி தந்தா? சொல்லுங்களேன், நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏன்டே நீங்களே கேட்டிருக்கீங்க, பீடத்தில் நம்ம ஏறலாமா? பெண்கள் ஏறலாமா? பெண்கள் பீடத்தில் ஏறக்கூடாது சொல்லப்பட்டு எங்க? பழைய பிரமாணத்தின்படி நீ பெண் இல்லை, நீ ஆணா இருந்தாலும் உள்ள போக முடியாது. பரிசுத்த சொல்ல என்னைக்குமே பரிசுத்தமா இருக்கும். நீ பரிசுத்தமே ஆக மாட்ட. பரிசுத்தமே மனுஷன் பரிசுத்தமே ஆக முடியாது. மனுஷன் பிரதான ஸ்தலத்துல தேவன் இருக்கிற இடத்துல மனுஷனுக்கு வர முடியாது. ஏன்னா மனுஷன் நிரந்தரமாகவே பாவத்தில் இருக்கிறான். அப்படி ஒரு பலி செலுத்தப்பட்டாலும் ஒரு தற்காலிக பலிதான் செலுத்தப்படுமே தவிர உன்னை யாரும் உள்ள விட மாட்டாங்க. உனக்கு அனுமதி கிடையாது. புரிஞ்சுதா? 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 இப்போ துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இரத்தத்தினாலே என் இருதயம் கழுவப்படணும். எது கழுவப்படணும்? என் இருதயம் கழுவப்படணும். என் இருதயம் எப்படி கழுவப்படுறீங்க? எனக்காக அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தும்படி ஒப்பு கொடுத்தது என்னன்னா, அந்த மண்டையோட்டு பாறையின் மேல கொல்கதாயின் மேல என்ன செஞ்சார்னா, எனக்காக அவர் முழுவதுமாய் பாவத்திற்கான பலியாய் மாறினார். பாவத்தின் சாயலை தரித்து கொண்டார். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? விடுதலையாயிருக்கேன். இத நான் அசையாம, என்ன அசைவில்லாமல் நான் அதை விசுவாசித்து அதுல உறுதியா இருக்கணும். அப்படி இருந்தேனா எனக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் என் வாழ்க்கையிலே கொண்டு செயல்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் யாருமே தேவனிடத்துல நேரடியா போக முடியாதப்பா. நீ நேரடியா போகாத வரைக்கும் உனக்கு மீட்பு இந்த உலகத்தில் கிடையாது. உன் வாழ்க்கைக்கு சேஃப் கிடையாது, செக்யூரிட்டி இல்லை. பிசாசு எப்ப வேணாலும் கை வைக்கலாம், நீ எப்ப வேணாலும் அழிஞ்சு போகலாம். ஆனா இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாய் நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டம், பரலோக சட்டத்திட்டத்தின்படி ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும். பலி செலுத்தினா தற்காலிகமா உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். ஆனா நீ என்றைக்கு அந்த குற்ற உணர்வுல தான் இருப்ப. மறுபடியும் நீ பாவம் செய்யறதுக்கு உனக்கு முடியும். ஆனா இப்போ எனக்காக இயேசு சிலுவையிலே முழு இரத்தத்தையும் சிந்தி பாவத்துக்கான முழு நிவாரணத்தையும், நிவாரணம்னா நிவாரண தொகை, எப்படி நிவாரண தொகை. நீங்க இப்போ ஒரு பகுதி அழிச்சிட்டீங்க. எப்படி? இப்போ நீங்க போய் உங்க காரு, எப்படி உங்க காரு போய் இன்னொரு பைக்கில் மோதிருச்சு. காரு போய் பைக் உடஞ்சு போச்சு. அந்த ஆளுங்க காலெல்லாம் உடஞ்சு போச்சு. இதுக்கு யார் பதில் சொல்லணும்? அந்த பெரிய வண்டி தானே, இடிச்ச வண்டி தானே, மோதின வண்டி தானே பதில் சொல்லணும். அப்போ நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்கான பரிகாரத்தை, அந்த தொகையை தேவன் எனக்காக என் சார்பில் நின்று அவர் செலுத்தினார். அவர் செலுத்தினபடினாலே எனக்கு பிதாவாகிய தேவன்
தர விரும்புகிற நன்மைகளை தரும்படி எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் என் மேல வந்து பலிக்கும்படி அவர் உறுதியாக்கி இருக்கிறார். அதை செய்ய அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் என் வாழ்க்கையில எல்லா வாக்குத்தத்தையும் நிறைவேற்ற இப்பொழுது நீ பொய்யனா இருந்தாலும் நீ கள்ளியா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் அவரை நீ ஏற்றுக்கொண்டபடினால் அது என் வாழ்க்கையில வந்து பலிச்சுத்தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ யாரா வேணா இருந்துக்கோ, உன் அடையாளம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனா இருந்தால் அவர் சொன்ன எல்லா வாக்கு சச்சமும் உன் மேலே வந்து பலிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதற்கு குற்ற மனசாட்சி நீங்கி உன் விசுவாசத்தை எப்படி எடுக்கணும்னா, எனக்காக என் சார்பில் அவர் பலியானார். ஹல்லேலூயா. பழைய பிரமாணம் அப்படி கிடையாது. உன்னை கடைசி வரைக்கும் குற்றப்படுத்திட்டே இருக்கும். பாவத்துக்கு பலன் எதுங்க? பாவத்துக்கு பலன் எது? ஒன்றும் இல்லை. பைக்குக்கு பலன் எது? கிடையாது. பைக்குக்கு பலன் எதுங்க? பைக் இருக்குல்ல, சரி. காருக்கு பலன் எது? காருக்கு ஸ்டியரிங் இருக்கலாம், 4 வீல் இருக்கலாம், காருக்கு நல்ல என்ஜின் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு பலன் எது? ஃபியூவல். பெட்ரோல் இல்லாமல் அந்த வண்டி இயங்காது. அதே போலதான் பாவத்துக்கு பலன் பாவத்தை குறித்ததான அறிவு. எப்படி வசனம் சொல்லுது? பாவத்துக்கு பலனே அறிவு தான். பாவம் இங்க பாருங்களேன். ஏன் பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு செல்போன் கொடுக்காதிருங்கள்? ஏன் சொல்றீங்க? நீங்களும் சொல்றீங்க, அவியலும் கேட்ட பாடல. நீங்களும் அதை ஏன் கொடுக்கல? செல்போன் கொடுத்தா பிள்ளைங்க ஏன் கெட்டு போயிரும்? அப்ப ஏதோ ஒரு அறிவு அதன் மூலமாய் வருது. அந்த அறிவு அவர்களை பாவத்துக்கு நேராய் திருப்புகிறது. அப்போ பாவத்துக்கு பலனே நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தனா, கொலை செய்யாதிருப்பாயாக. டெய்லி அதானே நடக்குது. பொய் சொல்லாதிருப்பாயாக. ரட்சன், பொய் சொல்லாதிருப்பாயாக. இச்சையாதிருப்பாயாக. இதெல்லாம் சொல்லிச்சு. ஆனா இது எதுவுமே கொடுக்கலையே. ஆனா நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லல. போடு, செய், நீ இப்படி செய் 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 சொல்லிட்டே இருந்தது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பாவத்துக்கான நிவிருத்தியை செய்யவே இல்லை. நம்ம ஆளுங்க கொஞ்சம் கூட கலந்துக்கிட்டானுங்க. யாரு சிலர் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சு விடுறாங்களே. எப்படி வெட்டிடுவாராக்கும், அவர் கடிச்சு தின்னுவாராக்குன்னு சொல்லிடுவாங்க. எப்படி அவர் சொரிஞ்சா இவங்க கழுத்தை அறுத்துருவாங்கன்னு பிரசங்கிச்சிருவாங்க இல்லையா? பிரசங்கிச்சிருக்காங்களா? கொண்டு போடுவாராக்கும். நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லாக்காரன்னு சொன்னாலும் நல்லான பாடல்ல. ஆனால் நான் எப்படி சொல்லிருக்கேன்? கழுத்தை அறுத்துருவார். இன்றைக்கு நீ வீட்டுக்கு போகும் முன்னாடி, வேங்கோடு திருப்பு தாண்டக்கு முன்னாடி உன் கழுத்தை கவனித்துக்கொள். எப்படி இருக்கும்? கத்தி இங்கந்தே கழுத்தில் இருக்கும். அப்படிதானே? வண்டியில் எப்படி இருப்பீங்க? பார்த்து வாட்டுங்க. அப்படித்தானே இருக்கும். நியாயப்பிரமாணம் அப்படிதான். கழுத்துல கத்திய வச்சுதான் விட்டுது. எப்படி? கழுத்துல கத்திய வச்சு விட்டுங்க, அதுவே இருக்கும். எப்படி? நியாயப்பிரமாணம். அப்ப அறிவு எப்படின்னா, பாவத்தை செய்கிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால தான் வந்துச்சு.
புரிஞ்சுதா? அப்ப நியாயப்பிரமாணம் செய்யாதன்னு எதை சொல்லுச்சுன்னா 613 சட்ட திட்டங்களை சொல்லுச்சு இல்லையா? அது 613 612 பாவம். செய்யலைன்னா 613 பெட்டிஷன் போடலாம் அவன் மேலே. எப்படி? நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றலைன்னா 613 நியாயப்பிரமாண சட்டங்கள் இருக்கு. இந்த 613 நீ செய்யலைன்னா என்ன பண்ணும்? அக்கார்டிங் டு த செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 சொல்லி 613 உன் பேரில் போடலாம் கேஸ். எத்தனை கேஸு? ஒரு கேஸுக்கு அவனுக்கு என்ன செய்தது? வயத்தால போகுது. 613 கேஸ் உன் மேலே இருந்தேன்னு என்ன செய்வேன்? கோர்ட்டுக்கு வாசற்படியிலேயே படுக்கணும். ஒரே வாய்த்தா தான் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா, இங்கே பாருங்க, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவன் நமக்காய் செஞ்சு முடிச்சிருக்கிறார். நம்மளால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. புரியுதா? அப்படி நிறைவேற்றினாலும் அவ்வளோ பெரிய பார்ஷியாலிட்டி அங்கே இருந்தது. அன்றைய நாட்களில் ஆசாரியர்கள் அப்படி நடத்தினாங்க, தனி ராஜாங்கமே நடத்தினானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு கையில் தான் எல்லாம் இருந்தது. லேவி கோத்திரத்து கையில் தான் எல்லாம் இருந்தது. இத்தனை ஆடு கொண்டா இத்தனை ஆடு கொண்டு நீ கொண்டு வந்தாலும் எனக்கு இவன் மேலே கடுப்பாக இருக்குது, சரி இவளுக்கு பாவ நிவாரணம் கிடையாது, போ. எப்படியாச்சும் குற்றத்தை கண்டுபிடிச்சு வெளியே விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் பயந்துட்டே இருக்கணும். யாருக்கு? ஆண்டவருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, இந்த ஆசாரியனுங்களுக்கு பயப்படணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் தாண்டி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் யார்ட்டையும் கேட்கண்டாங்க, நான் ஒரு போதகனாக இருக்கிறேன், ஏன்ட்ட கூட நீங்கள் கேட்கணும் வரலாமா? கேட்கவே தேவையில்லை. சொல்லப்போனால் உனக்கு ஆசாரியனே உனக்கு தேவை கிடையாது. வார்த்தையே உனக்கு என்ன செய்யுது? ஆசாரியனாக இருக்குது. அவர் தான் பிரதான ஆசாரியார். உங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்ல, பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா! உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா! அவன் என்ன எப்படி பார்ப்பாளோ, இவன் என்ன எப்படி பார்ப்பானோ, நான் போன வாரம் தான் இந்த பாவத்தை செஞ்சேன், மறுபடியும் இதே பாவத்தை நான் செஞ்சுட்டு வந்தேன், இனி என்ன சொல்லுவாங்களோ? நோ, உனக்கு நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை வைத்திருக்கிறார். உன் பரிகாரத்தை அவர் செலுத்தியிருக்கிறாரு. உன்கிட்ட கேட்கிறவ, உன்னை குற்றப்படுத்துறவங்க, அவங்க உனக்கான பரிகாரத்தை செய்ய முடியாது. தேவனே உனக்கான பரிகாரத்தை செய்து முடிச்சிருக்கிறார். நீ நியாயப்பிரமாண ஆசாரியனா இருந்துடக்கூடாது. புதிய பிரமாணத்தினுடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்கள் நீங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களை மீட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! நீ உனக்கு மன்னிக்கிறது போல மற்றவர்களுக்கு நீ உன் பாவங்களை மன்னி. புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அன்னைக்கு சட்டம் ஆசாரியன் கையில் இருந்தது, இன்னைக்கு சட்டம் யார் கையிலும் இல்லை, பிரதான ஆசாரியரின் கரத்தில் முழுவதுமாய் வந்து விட்டது. எவனை மேன்மைப்படுத்தவும் எவனை ஆசீர்வதிக்கும் என்னால் கூடும். யாரால கூடும்? நம்மளாலும் கூடும். ஹல்லேலூயா! உன்னை ஆசீர்வதிப்பவனை சபிக்கிறவனை, அவ்வளோதான், கிளம்பி போங்க. உங்களை யாராவது ஆசீர்வதிப்பாங்கன்னா பாக்கியவான்கள், உங்களை சபிப்பாங்கன்னா அது அவங்களே தேடிக்கிட்ட முடிவு. ஹல்லேலூயா! பாருங்க, எவ்வளோ சூப்பராக ஃப்ரீ வில்லாக கொண்டு வந்துட்டார். இது என்னன்னா, இஸ்ரவேலனா இருந்தால் கூட இதுதான் பிரச்சனை அவனுக்கு. ஆனால் நீங்கள் இஸ்ரவேலனா வேற புறஜாதின்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி நடந்திருக்கும்? பாஜீஸ்வரன் அவன் யூதன் அல்லாத ஒரு புறஜாதி வந்து நிற்கிற ஆட்டுக்குட்டியை கச்சா பாட்டு நல்ல கொளுத்த கன்றையெல்லாம் கொண்டு விட்டுண்டு, ஏய் மற்றவனாக்க கேட்டியா யாரு? இங்கே ஆசாரியனுக்கிட்ட லேவி கோத்திரம்னா கொஞ்சம் அவங்க ஆசாரியனை சுற்றி கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆசாரியனை சுற்றி அந்த உப ஊழியர்கள் மாதிரி இருப்பானுங்க. லேவி கோத்திரத்தானுங்க. அவனு சொன்ன அரசாங்கமே நடுங்கும். எப்படி அரசாங்கம்? இயேசுவை பலி கொடுத்தது யார்? இவனோ தான், இந்த குரூப்பு தான்.
புரியுதா? அரசாங்கம் நடக்கும். இப்போ இவன் மேலே எனக்கு அஜீஷ் மேலே எனக்கு கடுப்புன்னு வைங்களேன், வாராண்டா நம்ம ஆளும் கிடையாது வேற ஆள் அப்படின்னு இங்கே வரும்போதே சொல்லி வச்சுருப்பானுங்க. அப்போ அவனுக்கு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நிவாரணமும் இல்லை, பலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட மீட்பை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கார் தெரியுமா? ஹலோ, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் புறஜாதியா இருந்த உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படிதான் கிறிஸ்து பலியானார். அந்த பெரிய பாலிடிக்ஸை செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய அரசியலை செஞ்சு முடிச்சிருக்காருங்க அப்பா. என் பிள்ளைய மன்னிக்கிறது என் வேலை, என் பிள்ளைக்கு நன்மை கொடுக்கறது என் வேலை. நீ யார சொல்லுங்க, நீ யார? யாரை வேணா மன்னிப்பேன், என் வேலை அது. நீ முடிஞ்சா மன்னிச்சுக்கோ, இல்லைன்னா அந்த கரையை வச்சுக்கோ. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட மீட்பை நமக்கு சுதந்திரமாக்கி இருக்கிறார். நீ தைரியமாய் கிருபாசன தண்டையில் வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், சட்டம் வந்த உடனே மேட்டர் கிடையாதுங்க. சட்டத்தை தாண்டி பாலிடிக்ஸ் இருக்கும் பாருங்க. அது சட்டத்தை கூட ஏதாவது செஞ்சிடலாங்க. ஆனால் இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, பாலிடிக்ஸ் என்னது? அரசியல். அரசியலுக்குள்ள அரசியலை பார்த்தீங்கன்னா ஐயா, சட்டத்தை தனக்கென்று பயன்படுத்தி கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்போ அஜீஷ் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா சட்டத்தை நான் பயன்படுத்தலாம் இல்லையா? அதானே ஆயுதம் இல்லையா? ஆயுதம் என் கையில் இருக்குதுன்னு வைங்க, நான் என்ன செய்வேன்? வச்சு செஞ்சிட மாட்டேன். இப்போ பாருங்களேன், புறஜாதியாகிய, சொல்லுங்க, புறஜாதியாகியனா யூதன் அல்லாத புறஜாதியாக இருந்தனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய், அவர் ஜாதியாய், அவர் இரத்தமாய், அவர் ஆவியாய், அவருடைய கழுவுதலாய் என் பாவங்கள் அற கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது எனக்காய் பரிந்து பேசவும் என் சார்பில் நின்று என்னை உயர்த்தவும் அவர் கரம் குறுகாமல் இருக்கிறது. நான் தைரியமாய் அவரோடு இணைந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கையில் ஒரு விஷயம் இருக்குது. இயேசுவை சிலுவையில் அறையும் போது மேலே என்ன எழுதியிருந்தாங்க? யாவே கர்த்தர். நான் அதை உங்களுக்கு விளக்கியிருந்தேன். யாவே கர்த்தர்னு எழுதினேன். நசரேனு இஸ்ராயேனு படித்தோமே, சரி, முன்னாடி போய் பாருங்கள், இன்னைக்கு போடுறதுல போய் பாருங்கள். அப்போது இந்த தமிழில் அதை சொல்லணும்னா நஸ்ரேனாய், யாவே கர்த்தர் அப்படிங்கிறத வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க. ஹலோ, இப்போ வாய்க்கு வாய் ஏசு 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 சொல்கிறீங்கல்ல, அப்போ சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? சொன்ன சத்த வாயால் சொல்ல முடியாதுங்க. வாயால் சொல்லுகிற அருகதை இழந்திருந்தோம். ஆனா இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ எவ்வளவு தூரம் இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் சர்வ வல்லவர், அவர் என் பாவத்துக்காய் மரிச்சிருக்கிறார், நீ சொல்ல 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 மீட்பு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா அன்னைக்கு இது கிடையாது. யாவே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அப்படி சொன்னா கூட சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமின் தேவன். எப்படி சொல்ல முடியும்? ஆபிரகாமின் தேவன் சொல்லுவாங்க. யாவேன்னு சொல்ல முடியாதுங்க, வாயால முடியாது. அதுக்கான அருகதை இழந்திருந்தோம். இப்பொழுது அந்த அருகதையை பெற்றிருக்கிறோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்பா. இன்னும் இயேசுன்னு கூட சொல்லனாங்களே, பைபிள் சொல் அபா ஃபாதர். எப்படி? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா.
Father. Hallelujah. He is my Redeemer. Hallelujah. இதெல்லாம் நினைவு கூறணுங்க. அசைவில்லாமல் உறுதியா இருந்து என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்தரிக்குங்க. அப்பா ஃபாதர் கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடலாம். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு அப்பா இருக்காரு, அவர் தான் எல்லா உறவும். அவர் உங்கள் நண்பன், அவங்க எல்லா உறவுமா இருக்கிறார். யாரை கூப்பிடுறதுக்கு தகுதியாக இருக்கிறீங்க? பிதாவுக்கு முன்பதாய் உங்களை ஆசாரியனாகவும், வெளிப்படுத்தல் 1:7 வாசிங்க. யாரா மாற்றினார்? பிதாவுக்கு முன்பதாக நீங்கள் யாரா இருக்கிறீங்க? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அதில் ஆறாவது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. எப்படிங்க ஒரு நிமிஷம், எப்படி சொல்லியிருக்காங்க? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் அற நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருக்கு மட்டும்தான் உண்டாயிருக்கலாம். ஏன்னா அவர்தான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த விலையேறப்பட்ட சபையை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மீட்கப்பட்ட சபை. ஹல்லேலூயா. அனாதைகள் கிடையாதுங்க, மீட்கப்பட்ட சபை. ரகசியம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிடுவோம். பைபிளை நல்ல உள்ளமா ஆழமாக போகணும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை நம்மளை வெளியே தான் வச்சிருந்தது. எப்படிங்க? பழைய உடன்படிக்கை நம்மளை வெளியே தான் வச்சிருக்க முடியும், ஏன்னா நம்ம அழுக்கு. புதிய உடன்படிக்கை இருதயத்துக்குள்ளே வந்துருச்சு. ஆண்டவர் நீ தப்பே பண்ணாலும் உன்னை காட்டி கொடுக்காம உன்னை மறைக்கிறாரு. நீ நான் பண்ற, நீ உள்ள கதை எல்லாம் சொல்லுவது யாருக்கிட்ட? பிரண்டு. கடைசியில் பிரண்டு பேக் ஆகி நிற்கும். என்னாச்சு? அது இப்ப பேக்கு அப்படின்னா என்ன? இவளுக்கு மொத்தமும் பேக் ஆகி நிற்கும். ஐ ஆம் பேக். பிசாசு. ஹல்லேலூயா. சொல்லுடி, எல்லா அந்தரங்கத்தையும் சொல்லு, கேட்டு வச்சுக்கிட்டு ஐ ஆம் பேக் அப்படின்னா உள்ள இருக்கிற பிசாசு, நான் வந்து விட்டேன், உன் அந்தரங்கத்தை எல்லாத்தையும் நான் புட்டு 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 வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் அந்தரங்கத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவி தன்னுடைய சரீரத்தினை இரட்சிப்பின் சால்வையினால் மூடி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கழுவி தொடச்சிட்டு இருந்தா மறுபடியும் போய் குப்பையில் விழுறது. அவர் போர்த்திக்கிட்டா எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு இவளை தான் பிடிச்சும், என்னபடி கொஞ்ச நாள் கொஞ்சம் கடிச்சும். ஏன்னா இப்போ பிடி கொடுத்தாச்ச, இன்னும் என்ன செய்யணும்? பிடிச்சு வச்சு கடிச்சு தலை காலெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு எலும்பு கூட எல்லாமே விட்டுட்டு போயிடும். ஹல்லேலூயா. உன் அந்தரங்கத்தை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்து. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். பக்கத்தில் இருக்கிறவன் அறிக்கை பண்ணாத, கர்த்தரிடத்துல. ஏன்னா இப்ப நீ தைரியமா இங்க வரலாம், தைரியம் நீ சபைக்கு வரலாம். உன் வாயை திறந்த, அப்பா என் மேல் இரக்கமா இரும், நான் பாவியில் கொடுமையான பாவி, நான் பாவத்தை மோசமா செஞ்சுட்டேன், என் மேல் இரக்கமா இரும் என்றார். அவர் உனக்கு இரக்கம் ஏற்கனவே செய்து விட்டார்.
நீ தைரியமா திரும்பி போ, இனி பாவம் செய்யாதே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த அப்பாவை நீங்க பிடிச்சீங்கன்னா தப்பிட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற பிடிச்சுனா முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம சபையில் வர எல்லாருக்கும் தனி கார்டு போடணும். எப்படி? ஒரு குடும்பத்திலையும் தனியாக, இப்போ புருஷன் வர்றன்னா அவர் தனி காரில் வரணும். எப்படி? ஆமாங்க, தனி காரில் வரணும். அவருக்கு 2 கார்டு. பைபிளை ஒரு ஆள் எடுத்து கொடுக்கணும். எஸ், உட்காருங்க. மனைவி அங்கே இருக்கணும். மனைவியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கார்டு, புருஷனை பாதுகாக்க. மனசிலாச்சா? அப்படி இருக்கணும். உங்களை தைரியமாக இவரிடத்தில் வெளிப்படுத்தலாம். அவர் உங்களை காட்டி கொடுக்க மாட்டார், உங்களை கூட்டியும் கொடுக்க மாட்டார். அவர் உங்களை காட்டி அணைச்சு பிதாவுக்கு முன்பதாய் உன்னை ஆசாரியனாகவும் உன்னை ராஜாக்களுமாய் மாற்றினவரை என்றென்றைக்கு நீ தைரியமாய் விசுவாசிக்கலாம். அவர் உனக்காய் யாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்துக்கும் உன்னையும் என்னையும் அவர் விடுதலை ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே எழும்புங்க. கண்டதை கட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தரை நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்த்து முகம் பிரகாசம் அடைந்தது. நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்க சூழல் அப்படி இருக்கலாம், ஆனால் நீ சபிக்கப்பட்டவன் அல்ல. அவருடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படணும்? நீ யாருக்கு இங்க பதில் சொல்லணும்? அப்பனுக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும். தயவு செய்து உன் குறைவுகளை, உன்னுடைய இன்னபிலிட்டிஸை போய் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு சொல்லாத. அது ஒரு நாளைக்கு உனக்கு கண்ணி. எப்படிங்க? ஒன்றுமே இல்லைனாலும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காச்சும் உங்களை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அந்தரங்கமோ வெளியரங்கமோ கர்த்தர் எனக்காய் பரிகாரம் செய்து முடித்து விட்டார். அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எனக்கான மீட்பென்று ஒன்று உண்டு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. சபை will be restored and shine. எழும்பி பிரகாசிங்க. Rise again. சித்திக்கிட்ட பெரியம்மாட்டெல்லாம் உன் கதையை சொல்லாத. கர்த்தர் இடத்துல சொல்லு. இல்லைன்னா சபைக்கு வா. இங்க வந்தேன்னா அறிஞ்சன மண்ட தெளியும், ஆத்மா புதுப்பிக்கப்படும். ரத்தத்தினால் கழுவப்படுவாய். தெளிக்கப்பட்ட ரத்தம் உன்னை தெளித்துக் கொண்டிருக்கிற என்று நீ புரிந்து கொள்ளுவாய். அன்றைக்கு ரத்தம் அங்க தெளிக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு ரத்தம் நீ கேட்கிற வசனத்தின்படி உன் இருதயத்திலே தெளிக்கப்பட்டு உன் இருதயம் கழுவப்படுகிறது. இது சபையில, இது மீட்கப்பட்ட சபை. ஹல்லேலூயா. இங்க அவர்தான் ரூல் ஓவர், அவர்தான் ஆளுகிறார். சபை ஆளுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சும்மாலாம் இல்லைங்க. எப்படிங்க மீட்கப்பட்டோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினாலும் என்னாச்சு? அவர்கள் மீட்கப்பட்டார்களாம். இல்லையா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்குங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சாட்சியின் வசனம். இதை என் வாயில் அறிக்கையிடுவேன். என் வேலையே இதுதான். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை நம்ம படித்தோம். பிரதான ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கும் இல்லையா? இப்போ யார் பரிசுத்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். நீ கை வைக்கிறதெல்லாம் பரிசுத்தமாக மாறும். நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நீ நீ வச்சா அவன் பரிசுத்தம் ஆயிடுவான். குடியாரன் குடியை விடுவான்.
இயேசு கிறிஸ்து நாமத்தின் பேரில் உன்னை விசுவாசித்தால் அவனுக்கு குடி போயிடும், அவன் கெட்ட பழக்கங்கள் போயிடும், அவனுடைய இந்த மாம்சத்துக்குரிய எல்லாம் அழிந்து போகும், ஆவி வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபாலா ஷந்திரி மக்கரா ஷக்ரபா. நீங்கள் இப்போ யாருக்கு வேணால் ஜெபிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பாவத்தையே உங்களுக்கு கழிக்க முடியாது இருந்தப்போ உங்கள் பாவத்தையும் கழித்து உங்களால் பல பாவிகளின் பாவத்தை தீக்கிற போக்குற அபார வல்லமையும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். தெரியுமா? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எதுலேருந்து மீட்க? இந்த பழைய உடன்படிக்கை நான் எனக்கு ஒரு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லி முடிச்சிடுறேன். பழைய உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமா? கட்டாய கல்யாணம். எப்படி கட்டாய கல்யாணம்? கழுத்தை கொடுத்தா இனி வெளியே வர முடியாது. டைவோர்ஸ் வேணும்னு கேட்டாலும் டைவ் அடித்து தலையிலே சவுட்டு. பிரமாணத்தை மீற முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் சட்டம் சொல்கிறத நீ கேட்கணும். அது ஒரு கான்ட்ராக்ட். எப்படிங்க? ஒரு கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னு அர்த்தம் தெரியுமா? நான் இப்போ ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறேன். இப்போ அஜீஷ்க்கு நான் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன். கான்ட்ராக்ட்னா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு வேலையை கொடுக்குறேன். புரிஞ்சுதா? அந்த வேலையை நான் மேலேருந்து செய்வேன், கீழேருந்து அவன் செய்யணும். அதுக்கு அவன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறான், கையெழுத்து போட்டிருப்பாப்புல இல்லையா? நான் கொடுத்த வேலையை செய்கிற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் அவன் போகக்கூடாது. இப்போ அவன் வேலையை முடிச்சிட்டான் வைங்களேன், அவன் வேலையை முடித்தாலும் நான் முடிக்கிற பர்ஃபெக்ட்டுக்கு முடிக்கிற வரைக்கும் அவன் போகக்கூடாது. நான் செய்கிற மாதிரி அவனால் செய்ய முடியாது. தேவன் செய்கிறது போல ஒரு நாளும் நம்மளால் செய்ய முடியாது. அந்த கான்ட்ராக்டை தேவனே செஞ்சு முடிச்சிட்டார். அஜீஷ்க்கு சார்பில் நானே செஞ்சுட்டேன். அவன்கிட்ட ஒன்றுமே கேட்காதீங்க, கையெழுத்தை நானே போட்டுட்டேன். அதை கூட நீங்கள் அவனை கேட்க வேணாம். அப்படி வந்துட்டானா, இருக்கிறானா, சபையில் இருக்கிறானா, டிக்கு டிக் பிளஸ்ட். சபைக்கு வந்துட்டானா பிளஸ்ட். அது எப்படின்னு இன்னும் ஆழமாக சொல்கிறேன். இது ஒரு ரத்தத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ பாருங்களேன், தண்ணீர் சொல்கிறேன். தண்ணீர்னால எப்படி கழுவுது? எப்படி தண்ணீர்னால கழுவப்படுறோம்? கூடாரத்துக்குள்ளே போகும்போது வெளியில் ஒரு தண்ணி தொட்டி நான் உங்களுக்கு காமிச்சேன். அதில் காலை கழுவிட்டு கையை கழுவிட்டு உள்ளே போவாங்க. இப்போ நம்ம எப்படி கழுவுறோம்? உள்ளே வந்து ரத்தத்தினால மீட்கப்பட்டாச்சு. இதை எப்படி மீட்கப்பட்டீங்க? வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சிங்க. வார்த்தை எங்கே சொல்லப்பட்டது? வார்த்தை எங்கெங்க சொல்லப்பட்டது? அப்போ தண்ணி எங்கே இருக்கு? ஹல்லேலூயா. அப்போ தண்ணினா வார்த்தையை கேட்டு 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 கழுவப்படுறீங்க. ரத்தம் உங்களை கழுவுறதுன்னா வார்த்தையை கேட்க கேட்க கழுவுறீங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள உங்க ஆத்துமா புதிய பலன் அடையுது. உங்க அழுக்குகள் கழுவப்படுது. இனி மறுபடியும் அந்த அழுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எட்டக்க தெரியும் பாருங்க. கிட்டக்க வர்றதுக்கு முன்னாடி எட்டக்கே தெரியும். Yes, this is a devil. இது பிசாசுன தந்திரம், இது சூழ்ச்சி. Yes, நான் தேவனுடைய வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் என்னை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறது. என் பக்கத்தில் 1000 பேர், என் வல பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது எனக்கு நேரிடாதே, என்ன தொடாதே அப்படிங்கறத வார்த்தையின் மூலமாய் கேட்டு உன் ஆத்துமா இரத்தத்தினால் கழுவப்படுவதுதான். அந்த மீட்புக்கு அடையாளம் தான் தண்ணி. ஜல ஞான ஸ்நானம்.
ஞான ஸ்நானம். எது? ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நீங்க ஜலத்தில் கழுவப்படுறீங்க. என ரத்தம் உங்களை மீட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி, ஆவின்னு அப்படி ஆவியில ரத்தம், தண்ணி, ஆவி. என் ஆவியை என் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார்ல. ஏன் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு? அங்கதான் பாதுகாப்பு பர்ஃபெக்டா இருக்கும். எதுக்காக கொடுத்தார் தெரியுமா? உங்களை என்னை மீட்கும்படி அவர் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த பிதாவினுடைய ஆவி 3ஆம் நாள் மரித்து போன சரீரத்துக்குள்ள மறுபடியும் உள்ள இறங்குச்சு. இறங்கி மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்புனது போல உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படி, இந்த சரீர இச்சைகளுக்கு, சரீர கிரியைகளுக்கு மீட்டுக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்னை பலப்படுத்தி என்னை உயர்த்தி இருக்கிறார். இதை நீங்க தினமும் எப்படி பெற்றுக் கொள்வீங்க தெரியுமா? அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே உங்க ஆத்துமாவை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதுதான் இந்த ஆவி. இந்த ஆவியை நீங்க எல்லா இடத்திலும் பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம், அந்நிய பாஷையின் வரம் ரொம்ப முக்கியம். வார்த்தையில அந்நிய பாஷை இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி மறுபடியும் வசனத்தை கேளு, மறுபடியும் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டே கேட்க கேட்க நீ சுத்திகரிக்கப்படுவாய். ஆத்துமா புதுப்பிக்கப்படும். அதுதான் ஆவி. ஆவி. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா சபை எவ்வளவு முக்கியம்னு? சத்தியம் எவ்வளவு முக்கியம் புரியுதா? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து கேட்டல, கண்ணை திறந்து ஆத்மாவை திறந்து உற்சாகமாக கேட்டல, இதன் பலனை நீ அடைந்து தீர்ந்தாயிற்று. வாங்கிட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற, தண்ணீரை கழுவப்பட்டிருக்கிற, ஆவியிலையும் கழுவப்பட்டிருக்கிற. ஒருவன் ரத்தத்தில், தண்ணியில, ஆவியில தினமும் கழுவப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்புங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.